வேர்ல்ட் கப் இந்த வருஷம் நம்ம நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இல்லை, நான் இந்த மேட்சை பற்றி பேசல, இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டை பற்றியும் பேசல. நம்ம நேஷனல் ஸ்போர்ட்டான ஹாக்கியோட வேர்ல்ட் கப் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒடிஷாவில் ஹாக்கியே கிரிக்கெட் அளவுக்கு ஃபேமஸ். ஸோ கடந்த 2 ஹாக்கி வேர்ல்ட் கப்பும் ஒடிஷாவில் தான் நடந்திருக்கு. அதுவும் இந்த வருஷம் நடந்த வேர்ல்ட் கப்புக்கு ஒரு புது ஸ்டேடியமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம். இதில் 20,000க்கு மேலே சீட்ஸ் இருக்கு. ஸோ உலகத்திலே அதிக சீட் உள்ள ஹாக்கி ஸ்டேடியமா இதுதான் இருக்கு. இதை வெறும் 15 மாசத்துல ஒடிஷா கவர்மெண்ட் கட்டி முடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியம்க்கு பக்கத்திலேயே பிளேயர்ஸ்க்கு அகாமடேஷன், வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், ஜிம்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ்னு ஒரு வேர்ல்ட் கப் வில்லேஜே உருவாக்கி இருக்காங்க. போன வருஷம் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் கத்தார்ல எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபேன்ஸ்க்காக ஃபேன் ஃபெஸ்ட்ல இருந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ், கான்சர்ட்ஸ்னு ஒரு திருவிழாவே நடத்திருக்காங்க. இவ்வளோ நடந்தும் நம்மள நிறைய பேருக்கு இதை பத்தி ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம ஊர்ல கிரிக்கெட் தான் ஃபேமஸ். ஸோ நம்ம வெயிட் பண்றதுலாம் ஒரு விஷயத்துக்கு தான். இந்த வருஷம் சேப்பாக் ஸ்டேடியம்ல எத்தனை வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்க போகுதுன்னு அப்படியே சொல்றேன்னா